வந்துட்டேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் தான். ஸோ அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் வந்து இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்டக்கா எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டெம்ப்ளேட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ரெண்டு எஃபெக்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு ஒரு பீட் மார்க்கை விட்டுட்டு அடுத்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இந்த எஃபெக்ட் போக மீதம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வெறும் பீட் மார்க்காக மட்டும்தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அந்த இமேஜஸில் எந்தெந்த எஃபெக்ட் அதுவும் இந்த முன்னாடி கொடுத்துருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட்ஸில் இருக்க எஃபெக்டையே காப்பி பண்ணி நம்ம எங்கெங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஸ்டார்டிங்லேருந்தே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்குன்னா 5 குரூப்பு. இந்த 5 குரூப்லையுமே ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட்டை கொடுப்போங்க. போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி இந்த இடத்துல இருக்க மீடியா அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண அப்புறம் உங்களோட இமேஜஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளே பண்ணுற ரைட் சைடு இருக்க ஆறாமல் இருக்க ஒரு 2 தடவை டச் பண்ணால் வீடியோட லாஸ்ட் வரை போயிட்டு இந்த 2வது இருக்க கொடுத்து லாஸ்ட் வரை இழுத்ததுக்கு அப்புறம் இதை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணி கரெக்டாக வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா இதே மாதிரி அடுத்த 2வது இருக்கிறத டச் பண்ணி எடிட்டே குரூப்பு அந்த தடவை ஸ்டார்டிங்கு கீழே ப்ளஸ் ஐக்கானு அதே மாதிரி மீடியாவை டச் பண்ணிட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க் அளவு இழுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜை டச் பண்ணி அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் சென்டரில் தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ 2 இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்ன் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதை என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் போயிட்டு இந்த எக்ஸ்டர்ன் ஆனதை மட்டும் டச் பண்ணி இந்த 3வது இருக்க கொடுத்து ஈஸியாகவே கட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக அதே அளவு வந்துடும். ஸோ இதே மாதிரியே மீதி இருக்க எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த 5 இதுலையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன்னா இந்த இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் வேறு எஃபெக்ட் இந்த இதுலேயும் வேறு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்லை டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த மீத இருக்கெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் அதில் இமேஜை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த அடுத்த பீட் மார்க் எம்டிஆர் இருக்கா அந்த பீட் மார்க் கூட ஸ்டார்டிங் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி மீடியாவை டச் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 டாட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுங்கள். இந்த 5வது இருக்க கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த பீட் மார்க்கில் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அது முடிஞ்சு அதுக்கடுத்து மீத இருக்க அந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணால் வரிசையாக அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து அந்த 3 டாட் டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணால் வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் எத்தனை பீட் மார்க் எம்டிஆர் இருக்கோ அந்த எல்லா பீட் மார்க்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜஸை வந்து இந்த மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிட்டே போங்க. நீங்கள் இதில் இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்டா இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கடுத்து எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்லேயே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அதை எப்படி நான் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் இருந்தால் இந்த அலைட் மோஷனில் இருக்க சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாத்துமே வரிசையாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சாச்சா. ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸுக்கான எஃபெக்ட் எல்லாமே நான் இதிலே தான் கொடுத்துருக்கேன். அது எங்கே இருக்குன்னா இந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா இந்த குரூப்பெல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஆல்ரெடி இமேஜை சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த இடத்துல 2வது ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதும் எப்பயும் போல் இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக இதில் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணி மீதி இருக்க இமேஜஸ்லாம் நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு
இதை எங்கெங்கே பேஸ்ட் பண்ணணும்னா இப்போ நம்ம காப்பி பண்ணதுக்கு பக்கத்துலேயே ஒரு இதை மேலாப்பில் ஆட் பண்ணிக்க பார்த்தீங்களா. இந்த இமேஜை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா அது முடிஞ்சு அதுக்கடுத்து 2 இமேஜை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ 2 இமேஜை இந்த மாதிரி வரிசையாக செலக்ட் பண்ணிட்டு அடுத்து 3வது இருக்க கொஞ்சம் லென்த்தான இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 2 இமேஜை மறுபடியும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 5 லேயரை செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஏரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை ஆல்மோஸ்ட் பாதி இமேஜில் நம்ம ஒரே கிளிக்கில் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த லாஸ்ட் இருக்க இமேஜ் இந்த நடுவில் இருக்க 2வது இமேஜ் ஸோ அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டில் நம்மளோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த 3 தான். ஸோ இதையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மீதி இருக்க இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கா ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்ட் இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனது என்ன பண்ணுவோம் எப்பயும் போல எடிட் பண்ண போகிற இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு இந்த 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ மீதி இருக்குது நமக்கு 2 இமேஜ் தான். அதாவது இந்த 2 சின்ன இமேஜ் முடிஞ்சு இந்த 3வது கொஞ்சம் பெரிய இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அடுத்து வீடியோட லாஸ்ட்டில் மீதி இருக்க இமேஜ் ஸோ இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க சின்ன ஏரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த 2 இமேஜ்லையுமே ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.